வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நடைப்பிணங்கள் அல்ல நாம் அப்படிங்கிற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவிதையையும், பொருட்கள் எதுவுமே தனி மனிதனுக்கு உரிமையாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமும் சொந்தமாக இருக்க வேண்டும், அதே மாதிரி போரை ஒழிக்க வேண்டும், போர் ஒரு குற்றம் என்று அறிவிக்கப்பட வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், பிற உயிரை வதைத்து அல்லது கொன்று அதன் மூலம் நம்ம வாழணுங்கிற வழிமுறை விலங்கினத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். உடல்ல ஒரு சின்ன காயமோ அடியோ பட்டால் கூட ஒவ்வொருவரும் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களும் கூட, அவங்க குடும்பத்தினரும் கூட ரொம்ப கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடுறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் போர் அப்படிங்கிற பேரில் ஒரு க்ஷண பொழுதில் மனித உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. நிறைய பேர் கை கால்களை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்க குடும்பத்தவர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போரில் இழந்தவர்கள் ஒரு பக்கம், அவங்களுடைய குடும்பத்தினர் அதனால் படுற கஷ்டங்கள் ஒரு புறம். அதே மாதிரி போரில் கை கால்கள் முதலிய உடல் உறுப்புகளை இழந்து வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்று வாழக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்கள சேர்ந்த குடும்பத்தவர்கள் எல்லாரும் படுற கஷ்டம் எவ்வளோ இருக்கும். ஒரு சின்ன அடி பட்டாலே எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும்போது, உறுப்புகளையே இழந்து உயிரையே இழந்து வாடக்கூடிய மனிதர்கள், அவர்களுடைய குடும்பத்தினருக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து, போர் அப்படிங்கிற ஒன்று தேவையில்லை, அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னமும் இதை பார்த்து கொண்டு உயிரோடு இருக்கக்கூடிய பிணங்கள் மாதிரி நாம் வாழக்கூடாது, போர் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார். அதே மாதிரி ஆதி காலத்தில் மனிதன் இண்டிவிஜுவல்ஸு அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ப பொருள்களை தன்னுடைய சொந்த உழைப்பால், அறிவின் திறமையால் ஈட்டிக்கொண்டிருந்தார்கள். அதனால் தனி மனிதனுக்கு ஒவ்வொரு பொருளும் உரிமையாகிறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருந்தது. அது கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வேக வாகன வசதிகள் பெருகிவிட்டிருக்கு. சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நல்ல முறையில் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் கூடி உழைத்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருவரும் உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது தனி மனிதன் பொருள் உரிமை அப்படிங்கிறது எப்படி இந்த காலத்துக்கு ஒத்து வரும் அப்படின்னு அறிவை கொண்டு சிந்தித்து, தனி மனிதன் பொருள் உரிமை சொத்துரிமைங்கிறது இருக்கக்கூடாது. எல்லா பொருளும் எல்லோருக்கும் சொந்தம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய உழைப்புமே அதில் இருக்கிறதுனால எல்லா பொருளும் எல்லோருக்கும் சொந்தம் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டு அதற்கேற்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் இதில் சொல்கிறார். நடைப்பிணங்கள் அல்ல நாம். உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோரெல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம். உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோரெல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம். போரில் கணக்கின்றி கனப்பொழுதில் மடிகின்றார், மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதைத்து துன்பமுற காண்போம். போரில் கணக்கின்றி கனப்பொழுதில் மடிகின்றார், மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதைத்து துன்பமுற காண்போம். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க. நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க. உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம். போரில் கணக்கின்றி கனப்பொழுதில் மடிகின்றார், மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும்
பதை பதைத்து துன்பமுற காண்போம். நடந்து செல்லும் பிணங்களல்ல நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க. ஆதிகால மனிதன் தனது வாழ்க்கை தேவைகளுக்கு ஏற்ற பொருட்களையும் வசதிகளையும் உடல் உழைப்பை கொண்டே கைகளின் திறமையாலும் அறிவின் நுட்பத்தாலும் உருவாக்கினான். அவ்வாறு உருவாக்கிய பொருட்கள் அவனுக்கே சொந்தம் என்ற பொருள் உரிமை நீதி அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றோ எந்த பொருளும் உடற்கருவிகளுக்கு உபகருவிகளான இயந்திரங்களை கொண்டும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் உழைப்பும் அறிவும் இணைந்தும் உருவாகி உலக சமுதாயத்தில் பரவி பயன் பெற்று வருகின்றது. இக்காரணத்தால் தனி மனிதன் பொருள் உரிமை தத்துவமே மாறிவிட்டது. மேலும் பிற உயிரை வதைத்து அல்லது கொன்று அதன் மூலம்தான் வாழ வேண்டும் என்ற வழி வாழ்க்கை விலங்கினத்துக்கே பொருந்தும், மனிதனுக்கு பொருத்தம் அல்ல. எனவே வருங்காலத்தில் போர் எனும் வன்முறை மனித குலத்தில் குற்றம் என்று அறிவித்து போரையும் போர் கருவிகளையும் அறவே ஒழித்து மனிதன் வாழ வேண்டும் என்று முடிவு கொள்வோம். தன்னையே வதை செய்து பிறர் உள்ளம் மகிழ்ந்திட தலையாய வன்முறை செயலாகும். தன்னையே வதை செய்து பிறர் உள்ளம் மகிழ்ந்திட தலையாய வன்முறை செயலாகும். அதை சில பேர் முன்னாளில் அகிம்சை என மொழிந்திடினும் அறியாதோர் முறை தவறி பின்பற்ற என்னவாகும்? அது வேண்டாம். அதை சில பேர் முன்னாளில் அகிம்சை என மொழிந்திடினும் அறியாதோர் முறை தவறி பின்பற்ற என்னவாகும்? அது வேண்டாம். தன்னையே வதை செய்து பிறர் உள்ளம் மகிழ்ந்திட தலையாய வன்முறை செயலாகும். அதை சில பேர் முன்னாளில் அகிம்சை என மொழிந்திடினும் அறியாதோர் முறை தவறி பின்பற்ற என்னவாகும்? அது வேண்டாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.